கட்டவள, நான் உனக்கு என்ன சொல்லிட்டு போனேன், நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாண வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. அந்த அரிசியை படைச்சு போய் பருப்படுத்து போய் மிஷின்ல அரைச்சிட்டு வான்னு தானே சொன்னேன். அதை விட்டுட்டு இதை யாரடி பார்க்க சொன்னா? இல்ல, இந்திரா தான் சொல்லுச்சு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, அன்னைக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்திரா அவ என்ன பெரிய கொம்பா? ஏண்டி இந்த வீட்டுல நான் மாமியாரா அவ மாமியாரா? என்னடி மறைக்கிற? கண்ணு மொழியெல்லாம் நோண்டி பிடிவ நோண்டி. ஓஹோ நானா? வர்றா வர்றா ரவுடி வர்றா. ஏய், இங்க நடந்தது எதையாவது அவகிட்ட சொன்ன, அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கதவை சாத்திக்கிட்டு பின்னி பிடிவேன் பின்னி. இந்தாக்க பிரசாதம். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல. மறைக்காத. கிழவி திட்டுச்சா? இல்ல. ஆமா, நினைச்சேன். ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்கி போனா இந்த கேள்வி ரொம்ப தான் துள்ளுத. இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வச்சுச்சு அப்புறம் நானும் ஒரு ஆட்சி செய்வேன். சொல்லி வை. ஆமா, எங்க அந்த கழுவி? என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆபீஸுக்கு போல? உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதான் ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு வந்துட்டேன். என்ன என்ன உடம்புக்கு? டாக்டர் கிட்ட போனீங்களா? போலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள அப்பா கல்யாண பத்திரிக்கைலாம் கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்து வர சொன்னாரு. வெயில் அங்கங்க அலைஞ்சனா ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. ஏங்க, உடம்பு முக்கியமா பத்திரிக்கை கொடுக்கறது முக்கியமா? உங்க அப்பா சும்மா தானே இருக்காரு. இன்னைக்கு ஒரு நாள் அவர் கொடுத்தா என்னவா? ஏய், அது எங்களுக்கு தெரியும்டி. எங்க அப்பா வேலை செய்யறதுக்கு அப்புறம் பிள்ளைங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? உங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதே, கோவம் பொத்துக்கிட்டு வந்துரும். தான் உடம்பு பாத்துக்கணுங்கிற அக்கறை அவங்க உங்களுக்கு வேணும். நான் மட்டும் கத்தி என்ன ஆக போகுது? ஏய் எடு, கண்ணில் குத்த போகுது. நீயாவது நான் சொல்றத கேளு. பாரு, உன் அப்பனுக்கும் ஆத்தானுக்கும் தினம் ஒரு சினிமா பார்க்க தெரியுமா ஒழிய உனக்கு ஒழுங்கா ஒரு கவுன் போட்டு விட்டுருக்காங்களா? சொப் சொப். கல்யாண வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. வேலை முடிஞ்சது நேரா வீட்டுக்கு வராம சோடி போட்டுக்கிட்டு எங்கடா சுத்திட்டு வர்றீங்க? அம்மா, கிரிஜாவோட சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது மவுண்ட் ரோட்ல சினிமா பார்த்துட்டு வரோம். ஏன் அந்த சினிமாவுக்கு என்னையும் கூட்டிட்டு போனா காட்ட மாட்டேன்னு சொல்லிடுவானா? அம்மா, அது ஒரு மாதிரியான இங்கிலீஷ் படம், உனக்கு எல்லாம் புரியாது. ஏன்டா, உன் பொண்டாட்டிக்கு புரியுற இங்கிலீஷ் எனக்கு புரியாதா? ஆரம்பிச்சிடுவியே. இந்த என்னது? அல்வா. 1/4 கிலோ வாங்கியிருக்க. 1 கிலோ வாங்கிட்டு வந்தா உன் சாதி சின்னதா போயிடுமா? பொண்டாட்டிக்கு மட்டும் 10 முழம் பூ வாங்கி வைக்க தெரியுது. உன் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியே. உனக்கு பூ வேணுமா? இது பூ வச்சுக்கிற வயசா? அதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கலையே. பூ வச்சாதான் அந்த கலவனுக்கு பிடிக்காது. உனக்கு தெரியுது பொண்டாட்டியோட அருமை. இந்த பார், நீ ஜென்மத்துக்கு திருந்த மாட்டேன். வாடி. ஆமாடா, நீங்க வந்துதான் என்ன திருத்தணும். அட வாங்கடா. 1/4 கிலோ. ஓ இல்லடா 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 கண்ணா. அதோ அம்மா வந்துட்டாங்க பாரு. ஏண்டி, வெளியில போயிட்ட குழந்தை ஞாபகம் வராதா? இந்த பால் கொடுத்துட்டு கொண்டாந்து விடு. ஓட கண்ணா. தைரியமாக சொல், மனிதன் தானா? இல்லை. யாரோ அவன் ஷர்ட்டை பிடிச்சிருக்கிறது? பேடி பிளடி பேமணி, சரியான ஆம்பளை இருந்தா நீ ஃப்ரண்ட்ல வாடா. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், என்னையே டச் பண்றியா நீ? வாணி டேய் முண்டா, கமான். சட்டை கேட்ல மாட்டி இருக்குதுடா. சாரி மதர், யாரோ எனிமீஸ் தான் ஃபாலோ பண்றாங்களான்னு நினைச்சிட்டேன். கமிங் தேர். சாப்பிடுங்க. இது என்னம்மா இது? மீன் மீன். நம்ம வீட்டுல தான் சைவமாச்சே. உங்களுக்கு தான் வாய்க்கு சுருக்குன்னு இல்லைன்னா சாப்பிட மாட்டீங்களே, அதான் யாருக்கும் தெரியாம வறுத்து வச்சிருக்கேன். தங்கம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அது ஓ விஷயத்துல ரொம்ப ரொம்ப கரெக்ட். உனக்கு மட்டும் ஏதாங்காச்சும் ஆயிடுச்சுன்னா நான் ஓ கூடவே உயிரை விட்டுருவேன். என்னங்க நீங்க குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? சாப்பிடுங்க. என்னம்மா இது?
ஒன்னு 2 3 குழந்தைங்க தான் இருக்கு. இன்னொன்னு எங்க? யோ நமக்கு இருக்கிறதே 3 குழந்தைதாயா. நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா. 3 தாங்கறல்ல, சாப்பிடியா. குடிச்சிட்டு வந்தா பொழுதன்னைக்கு இதே ரோதனையா போச்சு. ச்சே. கிரிஜா, கிரி, அவங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? லாண்டரி பில்ல தேடிட்டு இருக்கேன். பகல்ல செய்ய வேண்டிய வேலையை பகல்ல செய்யணும், ராத்திரில செய்ய வேண்டிய வேலையை ராத்திரில செய்யணும். உனக்கு எது எப்ப செய்யறதுன்னு தெரியல. பா பா. என்ன? இத பாத்தியா? என்னங்க அது? கண்ட கண்ட புக்கெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு விவசாயம் இல்ல போங்க. இது கண்ட கண்ட புக்கா? இதுதாமா காமசூத்திரம். இதுல ஆயக்கலைகள் 64 அடங்கி இருக்கு. இதுல மட்டும் நீ திறவாயிட்ட வச்சுக்க, விடவே மாட்ட. வேணும் வேணும் தொந்தரவு பண்ணுவ. விடுங்க, உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. அப்பப்ப எதையாவது படிச்சு வந்து உயிரை எடுப்பேன். போங்க. கிரிமா, இங்க வா, இங்க வா, உட்காச்சுக்க, வா வா வா, உட்காச்சுக்க. கிரிமா, பருவத்தையே பயிர் செய்யணும் பெரியவங்க ஏன் சொல்லிருக்காங்க தெரியுமா? சரி, இந்த வயசுல தான் என்னால ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்க முடியும், உன்னால 4 ஆள் பிரா போட்டுக்க முடியும். 60 வயசுல நாம நினைச்சா கூட போட்டுக்க முடியாது. அதனால எதை எப்பப்ப செய்யணுமோ அதை அப்பப்ப செஞ்சிடணும். இதெல்லாம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன். நானும் 6 மாசமா கேட்டுட்டு இருக்கேன். ஒரு காஞ்சிபுரம் பட்டு புடவைய கொஞ்சமாவது காதுல வாங்கிக்கிறானா? ஐயோ, காமசூத்திரத்தை பத்தி படிக்கும்போது காஞ்சிபுரத்தை ஏமா ஞாபகப்படுத்துற? என்ன சோதிக்காதடா. சரி சரி இருங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து. இந்த கலைக்கு வெளிச்சம் தான் முக்கியம். இந்த கலையை இருட்டடி பண்ணாத கிரி. என்னடே 11 மணி வரைக்கும் லைட்டை போட்டு என்னடா பண்றீங்க? கரண்ட் பில் எவன்டா கட்டுறது? ராத்திரில கூட இந்த ஆள் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்றான். என் தலை விதி. லைட் ஆஃப் பண்ணிடுறம்மா. இந்த குடும்பத்துல எவனுக்காவது பொறுப்பு இருக்கா? பங்கஜா, பங்கஜா, என்ன கொசு கடிக்கு உள்ள வந்து படு. கடிச்சா கடிக்கிட்டு நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஏய், கொசு கடிக்குன்னு சொல்றல, உள்ள வந்து படுறியே. டேய், ஏய், நல்ல கொசுக்கடி. பேரம்பேத்தி எடுத்த வயசுல ஏதோ இதே தொல்லையா போச்சு. பொழுது போக கூடாது, காலையில எந்திரிக்க முடியல. ஏய், ஏதாவது பேச எடுப்பு வச்சு படி. செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. சும்மாவே அது உதைக்குது, பாடாம கரங்க. ஏய், உனக்கு கொடுத்த வேலை பாரு. சாணி உருண்ட முடி. ஆ. தேடி வரும் என் மனமே தேடி வரும். ஐயோ ஐயோ, என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க? ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க. நீங்க கொஞ்சம் தண்ணியை கம்மியா ஊத்துங்க. அடி போடி. கவர்மெண்ட் கொடுக்கிற பாக்கெட் பால்லயே அவன் இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறான். நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உனக்கு பெருசா தெரியுதா? 4 காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க போட்டுச்சிங்க. ஐயா, இத வரேன்ப்பா. ஐயா, நல்லா குத்தி பார்த்துட்டேன். மெயின் லைன்ல அடப்பு இல்ல. உங்க வீட்டு லைன்ல தான் அடப்பு இருக்கு. எங்க அடப்பு இருக்க உடுப்பா. ஒரு வாரமா வீட்டுல குடுத்தன இருக்க முடியல. ஒரே நாத்தம். பாரு, உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு. நியாயமா என்ன உண்டோ அத கேளு, நான் கொடுத்துறேன். ஐயா, உள்ள இறங்கி தான் சுத்தமா எடுக்கணும். நிறைய வேலை இருக்கு. ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க. என்னது 50 ரூபாயா? டேய், இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கே எனக்கு 50 ரூபா தான் செலவாச்சு. அடப்படுக்கிறதுக்கு நீ 50 ரூபா கேக்குற. இந்த பாரு கண்ணா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். 2 பேரும் நியாயமா போயிடுவோம். ஒரு 2000 ரூபாய் கொடுத்துறேன். சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு. என்ன? ஓ, நீ கொடுக்க 2000 ரூபாய்க்கு பொராட்டி கூட கொடுக்க மாட்டேன். பின்ன அடப்படுக்கிறதுக்கு வீட்டு இடம் எழுதி வைப்பாங்க. போடா போயா பஞ்ச புஷ்னாரி. காலங்காத்தால வந்து சேர்ந்த ஒரு சாவுகிறாய்க்கு. டேய் படுவா, சத்தங்கத்தம் போட்டீங்கன்னா உரிச்சு போடுவேன். நீ அடப்படுக்கலன்னா எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா? பெரிய கம்ப சுத்துற வேலை இது. என்ன மச்சி, கல்யாண வேலை ஜரூரா நடக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இனிமே எங்களுக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. அதுக்கு என்னடா சம்பந்தம்? நாம எப்பவுமே ஜாலியா இருப்போம்டா. பாய் பாய் பாய். ஏன்பா, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யார்கிட்டயாவது 5 10 கொடுத்தா வாரிட்டு போறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாண மாப்பிள
நேரத்துக்கு வீட்டை விட்டு போனவன் ராத்திரி எல்லாம் எங்கடா சுத்திட்டு வர்ற? அதுப்பா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸ்போர்ட் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தல அது லைசென்ஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு வரேன். டேய் நீ தான்டா என் புள்ள. இந்த வீட்லயே வியாபாரம் மைண்ட் உனக்கு ஒருத்தருக்கு தான்டா இருக்கு. டேய் சொல்ல மறந்துட்டேனே, மதுரையில இருந்து பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. உனக்கு ஏதோ துணி எடுக்கணுமா? ஒரு 4-5 கோட் சூட் வாங்கிக்க. மழை காலத்துல எனக்கும் போட்டுக்கிறதுக்கு உதவும் இல்ல. அப்படியே அதுக்கு உண்டான பனியன் ஜட்டியும் வாங்கிக்க. சரிப்பா. டேய் கூச்சப்படாம கேளு. என்னங்க எனக்கு 2 வாங்கிட்டு வர சொல்லுங்க. என்ன ஜட்டியா? பின்ன நாங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறேன்னு தெரியாம குறுக்க வந்து எனக்கு 2 வேணும்னா நான் என்னடி சொல்றது? என்னமோ வாங்கிட்டு வர சொன்னீங்களே. போடி போய் பக்கெட் எடுத்துட்டு வா. திருட்டு சும்மா தான் தூங்குற. சாக்கடை எடுக்கணும். போயிட்டு வாடி. எந்த பக்கம் அடைச்சிட்டு இருக்குன்னே தெரியலையே. எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் என்னமோ எங்க அந்த மனுஷனை காணா? என்னங்க என்ன? ஐயோ, ஐயோ, என்னங்க? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.